ஹாய் காய்ஸ் நம்ம தமிழ் ரீச்சிங் நட்டுஷிப்பில் எபிசோட் 357 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி அக்கா உங்கள்கிட்ட ஏதோ பேசணுங்களா? வெக்கப்படாமல் பேசுகிறா. என்னோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இவ்வளோ விஷஸ்லாம் வந்ததே இல்லையா. ஸோ இவ்வளோ பேர் பண்ணவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் நான் அக்கா அக்கான்னு சொல்லி அவ்வளோ இது வரும்போது ப்ளஸ் நமக்கு அடுத்த நாள் வேறு வந்து விஷ் பண்ணாங்க. அவங்க நினச்சிருந்தா அதான் முடிஞ்சிச்சு ஏன் பண்ணணும் கூட நினச்சிருக்கலாம். பட் அடுத்த நாளும் வந்து எனக்காக விஷ் பண்ணி என்னை நினச்சி ஒரு கமெண்ட் பண்ணுறாங்கன்றதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எல்லாருக்குமே. ஸோ இப்போ என்னென்னா நீங்களும் உங்களோட எல்லா பர்த்டேட்டையும் கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாரும் உங்களோட பர்த்டேட்லாம் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அது டே வரும்போது நான் உங்கள் எல்லாருக்குமே விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரியலாகவே இந்த ஃபீல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஏன்னா யார் என்னன்னு தெரியாமல் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு வரவு இது. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஃபீல்டாக இருந்ததுங்க. எனக்கு இப்போ படப்படப்படன்னு இருக்குது. ஏன்னா ஒரு கோவப்படுற திட்டுறது கூட பண்ணிடலாம். பட் இந்த அன்பை வந்து ஃபேஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து வெளிப்படுத்ததே வந்து ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கா, அதனால எனக்கு அப்படி இருக்குது. அதான் அன்புக்கு மொழி இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதில் கோபப்பட்ட விட நேற்று உட்காந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவான். ஆனால் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறது, அழகான விஷயத்த சொல்கிறதுக்கும் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பிரஸே வரல. அது வார்த்தைங்களும் கிடைக்க மாட்டேங்குது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்டா வந்து வந்து வாயின்னு போயின்னுக்கிறீங்க? அவ்வளோதான். வழக்கம் போல உங்களோட லைட்னிங் பிளேட் கலக்கிடுச்சு சந்தாய். கலக்கிடுச்சா? என்னதான் இருந்தாலும் நான் இப்போ ஒரு கொலை பண்ணியிருக்கேன். இதுல பெருமைப்பட ஒண்ணு இல்ல. அவன்கிட்ட எல்லாம் போயினுக்குது. எத்தனை உயிராக எடுத்தாருன்னு தெரியல. அது சரி, யாரோ புதுசா வரதா சொன்னீங்க. அது இப்ப எந்த நிலைமையில இருக்கு? இப்ப நமக்கு எந்த அவசரமும் இல்ல. அதனால எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம். ஆனா சீக்கிரமே ஒரு ஆள் வருவான். ஏய் ககாஷி, என்னாச்சு உனக்கு? ஏதாவது மிஷனுக்கு போனியா என்ன? ரொம்ப சோர்வா இருக்க. நீ சரியான முட்டாள்காய். ஆண் போல இருக்கிறவங்க என்னைக்கு மிஷனை பத்தி பேசியிருக்காங்க சொல்லு. உனக்காவது ஞாபகம் இருக்கே, நாங்க எல்லாரும் டம்ப்ளிங் சாப்பிடறதுக்காக இப்ப வெளியில போனோம். நீயும் எங்க கூட வரியா? எனக்கு டம்ப்ளிங் பிடிக்காது. இவன் இப்பெல்லாம் நிறைய நேரம் தனியா தான் சுத்துறான். கவனிச்சிங்களா நீங்க? என்னாச்சு இவனுக்கு? ஆண்போக்கு போன பிறகுதான் அவன் இப்படி மாறிட்டான். என்னால இத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. எப்பவும் எனக்கும் ககாஷிக்கும் மட்டும்தான் போட்டியே. இருந்தாலும் அவன் என்னை விட்டு தள்ளி போறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன நீங்க ஆண்புல சேர்த்துக்கிறீங்களா? நான் ககாஷி கூட அவனுக்கு தான் பெருமையை சேர்க்கும். அதெல்லாம் வேண்டாம் கை. உனக்கு ககாஷி மேல இருக்கிற பாசத்தை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். எந்த வேலையை கொடுக்கணும்னு நாம யோசிச்சு பாக்குறப்ப ஆண்போல சேர்ற அளவுக்கு நீ இன்னும் உன்னோட திறமைகளை வளர்த்துக்கணும் கை. இல்ல ஓகே, நான் இத எனக்காக கேட்கல. ககாஷியோட பார்ட்னரா இருக்கிறப்போ நான் வந்து நிறுத்து. ஆண்போல சேர்றதுக்கு நீ ஒத்து வர மாட்ட. புரிஞ்சு அதுக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டேன். அவரு பவர் வைஸ் சொல்ல நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் அன்பானவர் இல்லை. அதனால தயங்காம கொலை பண்ணணும். அது வந்து என்ன விஷயம்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன உங்களோட அன்புல சேர்த்துக்கோங்க தயவு செஞ்சு. இவங்கிட்டியா? உங்ககிட்ட அதுக்கான ஒரு தன்மை குறையுது. என்ன குறையுது? மறைக்கிற தன்மை. வெளிப்படையா இருக்கிறாங்க. சீக்ரெட் வச்சுக்க முடியாது. இல்ல இவன்கிட்ட போவாதீங்க. அவனே கூப்பிட்டா கூட போயிடாதீங்க. இன்னையில இருந்து புதுசா ஒருத்தனை உங்க குழுவுல சேர்க்க போறேன். அப்ப சொன்னீங்களே அதுவா? ஆமா, நான் பார்த்தவங்களையே ரொம்ப திறமையானவன் இவன். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு டான்சோ தான் நமக்கு பரிந்துரை செஞ்சாரு. இந்த பொருள் எல்லாம் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. இட்டாச்சி என்ட்ரி இப்பதான். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஓ, நீதான் அந்த புது பையனா? கடைசியில இருக்கிற அந்த லாக்கரை பயன்படுத்திக்கோ. நன்றி.
இவனுக்கு வயசு 11 தான் ஆகுது. இங்க இருக்கிறதுலயே சின்ன பையன்னா அது அவன்தான். இந்த வயசுல உங்களுக்கே சீஃப் இன்னும் 5 ஆகிட்டாருன்னா நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லாரையும் 3வது ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வர சொல்லிருக்காங்க. போலாம். எந்த கேள்வியும் கேட்கல. அசரலையே. டெஸ்டிங் போல. ஏய் வேற காலம். நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, அதான் நம்ம கூட இருக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கான்னு யோசிக்கிறேன். பெரியவங்க எடுத்த முடிவு மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, நம்பிக்கை இல்லைன்னா கிடையாது. அவன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான பையன் இல்ல. இன்னும் அது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஷேடோக்காக ஸ்பெஷலா பரிந்துரை கேப்டன் பண்ணியிருக்காருண்ணா. ககாஷி, ஆன்பு விதிகளை முடிஞ்ச அளவுக்கு நீ ரொம்ப வேகமா கத்துக்க. கண்டிப்பா. ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்கும். ம். சரி ஓகே அவ்வளோதான். குறி ஒரு நிமிஷம். இவ்வளவு திறமையான ஒரு சின்ன பையன் ஆன்போல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லார்ட் டான்சோ தான் இவனை பரிந்துரைச்சிருக்காரு. அப்படியா? இவன் எல்லார் கூடயும் ஒத்து போயிடுவானா? ஏன் கேக்குற? ஏன்னா ஆன்போல சேர லார்ட் டான்சோ சொல்லக்கூடிய தகுதிகள் மொத்தமா வேறையா இருக்கு. சரி, அது எதுவும் இவகிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. தான் தெரியும். 2 பேருமே சொல்லியிருக்காங்கண்ணா. இப்போ டான்ஸோமா இருப்பாரா இல்லை தேடோகமா இருப்பாரான்னு டவுட் இருக்கும். இன்னைக்குதான் நான் ஆன்புல போய் சேர்ந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மகனே. உன்னை நினைச்சா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நீ என்னைக்குமே உன்னை மறந்துடக்கூடாது. நீ ஆன்புல ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா உச்சியா கிளானோட ஒரே இட்டாச்சி நீதான். நல்லாவே புரியுது. லீஃப் வில்லேஜோட பாதுகாப்புக்கு உச்சிகா கிளான் தான் என்னைக்குமே பொறுப்பு. அதுக்காக தான் நம்ம எல்லாரையும் ஊருக்கு வெளியில தங்க வச்சிருக்காங்க. நாம என்னைக்குமே எல்லாத்துலயுமே மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அத மறந்துடாத இட்டாச்சி. பல தலைமுறைகளுக்கு ஃபுகுகா உச்சிகா ஒரு சிறப்பான காவலாளியா செயல்பட்டுக்கிட்டு வந்தாரு. அவர்தான் உன் அப்பாங்கிறது எனக்கு பெருசா ஆச்சரியத்தை கொடுக்கல. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஹிடன் லீஃப் உச்சிகா கிளான ஊருக்கு வெளியிருந்து செயல்பட சொன்னதால உச்சிகா கிளான் தனிச்சையா செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதனால உங்க விஷயங்கள்ல என்னைக்குமே எங்களால தலையிடவே முடியாது. ஆனா அதே சமயம் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. நீ என் தேவையை நிறைவேற்றுவேன்னு நான் நம்புறேன் ஹிட்டாச்சி. உனக்கு எல்லாருக்கும் ஒரே இந்த வேலை dialogue. பழகிருச்சா? இன்னும் பழகல. ஆனா நீ இப்படி இல்லையே. நான் இன்னும் எந்த ஒரு மிஷனுக்கும் போகல. ஹொகாகேவை பாதுகாக்கிறது ஒரு மிஷன் தான். ஆனா ஆன்பு ஒரு ஸ்பெஷல் டாக்டிக்ஸ் யூனிட்னு கேள்விப்பட்டேன். அது போர் வர சமயங்கள்ல மட்டும்தான். இவங்க 2 பேரும் கேஷுவலாக பேசுறது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ல அப்படியே பார்த்தோம். சொல்லுங்க. ஒரு ஒக்காகேங்கிற முறையில நான் என்ன சொன்னாலும் அது முக்கியமான வேலையா தான் இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த மிஷன்ல ஆபத்தான ஒரு பக்கம் இருக்குன்னு டான்சோ சொன்னதையும் என்னால மறுக்க முடியாது. அதனால தனியா ஒரு அன்அபிஷியலான குழுவை நான் இறக்க போறேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கண்டிப்பா பண்ணுவேன் ஹொகாகே. நீ இனிமே டான்சோக்கு கீழே தான் வேலை செய்ய போற. இந்த மிஷனுக்கு ராஜதந்திரம் ரொம்ப அவசியம். ஊர் எல்லையில ஹிடன் வுட்ஸோட ஆனியா பிளாக் ஆப்ஸோட சில முக்கியமான தகவல்களை நம்ம பரிமாறணும். ஆனா இது நம்ம எதிரிகளோட சதித்திட்டமா இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இத லார்ட் தேர்ட் முழுமையா ஏற்கிறாரு. இந்த அபிஷியல் மிஷனுக்கு போகக்கூடிய குழுவை ஆன்புவான நாம தான் பாதுகாக்கணும். ஒருவேளை நம்ம குழுவுக்கு எதிரிகளால ஆபத்து வரும் பட்சத்துல தயங்காம அவங்கள கொன்றுங்க. ஒருத்தனும் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் அழிச்சிருங்க. துரோகத்தை ஹிடன் லீஃப் ஒரு நாளும் ஏற்காதுங்கிறத நம்ம நிரூபிக்கணும். ஹிட்டாச்சியை நான் என் கூட கூட்டிட்டு போலாமா? கண்டிப்பா. சரி. ககாஷி, ஒரு ஆண்புவா நான் உன்னோட திறமையை மதிக்கிறேன். என் குழுவுக்குள்ள உன்னை எடுத்துக்கவும் நான் முயற்சி பண்ணேன். அப்படியா? நிஜமாதான் சொல்றேன்.
ஆண் போல இருக்கிறதுக்கு தேவையான மறைக்கிற திறமை உங்ககிட்ட நிறையவே இருக்கு. சரிதான் நம்பிட்டேன். எவ்வளோ வருஷம் கலந்தாலும் அது மட்டும் மாறல. லேண்ட் ஆஃப் ஃபுட்ஸோட ஹானியா பிளாக் ஆப்ஸோட நீங்க தகவலை பரிமாற போறீங்க. நம்ம பக்கத்துல இருந்து இந்த ஸ்க்ரோல் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நாய்கிட்ட வித்து அனுப்புறாங்க. அவங்க என்ன ஸ்க்ரோல கொடுக்குறாங்களோ அதை இங்க கொண்டு வாங்க. காஷியோட இன்னொரு முகத்தை பார்க்க போறாரு இன்னைக்குதான் போல. உள்ள என்ன இருக்குன்னு நாங்க பார்க்கலாமா? இரு தரப்பின் நம்பிக்கையின் பேர்ல தான் நமக்குள்ள இந்த பரிமாற்றமே நடக்குது. ஒருவேளை அவங்க போலியான ஒரு ஸ்க்ரோல நம்ம கிட்ட கொடுக்கறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு நம்ம கிட்ட சமரசமா போக எந்த ஈடுபாடும் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க இறங்குவாங்க வேண்டியது. 2 பேரும். போய் இந்த ஸ்க்ரோலை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஸ்க்ரோலை வாங்கிட்டு வரணும். அதைத்தானே சொல்றாங்க. ஆமா, இப்போதைக்கு அவங்களுக்கு நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா ஓ, அதே இந்த சமயம் தாத்தாவா? எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால எல்லாத்துக்குமே தயாரா இருங்க. மைட் கை நம்பினோர் கைவிடப்படார். உட்காந்துட்டு இப்படி பேசுறது இவரதான். அதனால தான் பிளாக் ஹவுஸ்ல போல. இங்க பாருங்க. சரி, ஓ அதான் வரணும். அவனோட முதல் ஒரு ஆண்டு கலாய்ச்சி மிஷன். சொல்லிட்டு வருவாரு. ஆமா, கேப்டன் ககாஷியும் நீங்களும் போறீங்கன்னு தான் சொன்னாங்க. ஜாக்கிரதையா போங்க. ஏன் அப்படி? மிஷனுக்கு தேவைப்பட்டா கூட இருக்கக்கூடிய கூட்டாளியவே அவர் கொன்னுடுவாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப இறுக்கமானவர். யாரையா அப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னது? இன்னொரு சம்பந்த பத்தியே அவரை பார்க்கறாங்க. கடைசி வரைக்கும் உத்வேகம் குறையவே கூடாது. வாங்க எல்லாரும் கிளம்பலாம். அட, என்னது கேப்டன், ஒரு நிமிஷம் இருங்க. வயசான ஒருத்தர் இங்க இருக்குங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. ஞாபகம் இருக்கு அந்த கேரக்டர் பார்த்தேன். இந்த மிஷனோட உண்மைத்தன்மை பத்தின விஷயத்த அவங்க கிட்ட யாருமே சொல்லவே இல்லையா? சொல்லல. லீஃபோட பெரியவங்களுக்கும் நமக்கும் மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். வேற யாருக்கும் தெரியாதா? நீயாடா அப்படிங்கிற அப்படின்னு கேட்க போறாருன்னு நினைக்கிறேங்க. இனிமே அதிக தூரம் போற எல்லா மிஷன்ஸ்க்கும் நீங்களும் எங்க கூடவே வந்திருக்க கோஸ்கே. சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா வந்துடுறேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு உங்க சக்கராவையும் எனர்ஜியையும் இன்னும் அதிகப்படுத்துங்க சீக்கிரம். ஆனா கேப்டன், இப்படி வெட்ட வெளியில நெருப்பு வைக்கிறது நாமளே நம்மள காட்டி கொடுக்கிற மாதிரி இல்லையா? ஒருவேளை எதிரிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? எதிரிங்க எங்க இருந்து வேணாலும் வந்து தாராளமா தாக்கட்டும். எதுக்கு தெரியுமா? இந்த மிஷனோட நோக்கமே அவங்க நண்பர்களா இல்ல எதிரிங்களாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான். பார்க்கவே முட்டாள் மாதிரி தெரிவாரு. ஆனா ஆள் விஷயம். என்னதான் இந்த மிஷனை பத்தி மேலோட்டமா உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் இதோட உள்ள அர்த்தத்தை கை கண்டுபிடிச்சிட்டாரு. எஸ். சரி, நாமளும் போய் சாப்பிடலாம். சரி, போலாம். இதான் ஃபுட்டா? ஆன்போல இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க எல்லாரும் வெட்ட வெளியில நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இங்க மறைஞ்சிருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி இருந்தா என்ன? என்னோட வேலையில இதுவும் ஒரு பகுதிங்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. யாரா அவன்? எதை பத்தியும் கவலை விட மாட்டேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரா? என்ன மிஞ்சிருவான் போல இல்லைன்னு இருக்கான் ககாஷி. நீங்க தான் ஹிடன் வுடோட ஹானியா பிளாக் ஆப்ஸா? ஆமா, நாங்க தான். கோமா பேச சிரிப்பு வந்து. அப்ப நீங்களும் அப்படியே? முதல்ல நீங்க கொடுங்க. சரி, ஓகே. இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். அப்ப நீங்க தர வேண்டிய ஸ்க்ரோல் எங்க? இந்தாங்க. எப்படி கண்டுபிடிச்சாரு? ஸ்க்ரோல கொடுக்க சொன்னா வெடிகுண்ட கொடுக்கறியா நீ? ஸ்க்ரோல கொடுக்க வந்த இடத்துல விதிகளை மீறி எங்களை தாக்கிட்டு இருக்கீங்க. அட பாவீங்களா? இதுக்கு நிச்சயம் உங்களை பழி வாங்குவோம். என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ஆபத்தான ஸ்க்ரோல என்கிட்ட கொடுத்தது நீதானே? வீட்டுல பேசி பிரயோஜனம் பீச் தான். இவங்க துரோகிங்கிறது இப்ப உறுதி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு மேல இவங்களை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஆன்போர்டு நீங்களா? ஓடுங்க. போக மாட்டாரு.
ஸ்டைல் ஹாட் பால். என் காலில் வவ்வால் விழுந்தது. நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிடுங்க. சரி. மிஷனுக்காக கூட இருக்கிற கூட்டாளியை நீங்க கொன்னீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட நண்பர்களை என்னைக்குமே நான் கொன்னதே கிடையாது. அதனாலதான் என்ன நம்பி ஒருத்தர் ஷேரிங் எண்ணெயை கொடுத்துட்டு போயிட்டான். நீங்களும் போயிடுங்க. நான் முன் வச்ச காலை என்னைக்கு பின் வைக்க மாட்டேன். இப்ப பாரு. ஸ்டைல் ராக் கொலாப்ஸ். 8 inner gates, 5th gate of closing. யாரியா அவன் அப்படின்னு டாய்ஜுட்சு இவ்வளவு சக்தி வாய்ந்ததா? இது ரசிக்கிற நேரம் கிடையாது. அந்தமா அந்த மனுஷனை மிரும்பாயிட்டீங்க. ஓடுங்க ஓடுங்க. ஓ க்ளோர் நம்மளை கூட ஒன்றும் பார்க்கலையே. என்ன யாருமே ஒரு குத்துறாரு. வெற்றிகரமா உன்னோட மிஷன் முடிஞ்சிருச்சு. வா ஊருக்கு போலாம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அவங்க வேலையா தான். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிஷன். ஐயோ போதும், தயவு செஞ்சு கொஞ்சம் நிப்பாட்டி. இதனாலதான் வேணாங்கிறது. ஆன்போ மிஷன்ல இருக்கும்போது எதுக்காக என்னோட பேரை சொன்ன? அது வந்து நண்பா, மறைக்க தெரியாது. இதுதான் கேப்டன், நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு எதிரியும் மிஞ்சல. மிருகமா தெரிவாங்களே 2 பேரும். நான் போய் லார்ட் டான்ஸோவை சந்திச்சுட்டு வரேன். உன்னோட மிஷன் முடிஞ்சு போச்சு. கேப்டன், உங்களோட ஷெரிங்கன் இதுக்கு முன்னாடி உங்களோட ஷெரிங்கன் கிடையாதுல்ல? இல்ல. உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு சக்தியை நீங்க வச்சிருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தெரியல கேப்டன்? ஏன்னா நீங்க உச்சிஹாவும் கிடையாது. ஆனா நீங்க ஷெரிங்கனை பயன்படுத்துறீங்க. அப்போ நீங்களும் ஒரு வகையில ஒரு உச்சிஹா தானே? நீங்க எந்த பக்கம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சதே கிடையாது. என்னோட நண்பன் தான் எனக்காக இந்த ஷேரிங் எண்ணெயை கொடுத்தான். என்னைக்குமே நான் என்னோட நண்பர்களை சாகறதுக்கு விடவே மாட்டேன். நண்பனா? ஆமா, அதுதான் நான் அவனுக்கு கொடுத்த வாக்கு. இன்னசென்ட்டா கொஸ்டின். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. தேர்ட் ஹோக்காகே, ஆன்புக்கு நான் ஏன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு நீங்க சொல்றது இப்ப எனக்கு நல்லா புரியுது. புரிஞ்ச வர சந்தோஷம். ஆனா அதே சமயம் கண்டிப்பா என் நண்பர் ககாஷி அங்க இருக்கிறதுக்கு தகுதியானவன் இல்லங்கிறதை என்னால இங்க சொல்ல அவர்தான் நிக்கிறாரே. அப்படியா? அவரு காலம் கடந்து போயிட்டாரு. அந்த புது பையன் எப்படி பண்ணா? நல்லாவே வெறித்தனமா பண்ணான். என்னை விடவே அவன் சிறப்பா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல, உங்க அளவுக்கு யாராலையும் வர முடியாதா? ஆன்போ மிஷன்ஸ்ல எல்லாத்தையுமே மறைக்க தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? திடீர்னு எதுக்காக இத சொல்றீங்க? எதுக்காக நான் எதிரிகளை துடிக்க துடிக்க கொள்றது கூட நம்மளோட மிஷன்ஸ்ல இருக்கு. அதை மறந்துடாத. நம்ம அப்பயே கொள்ற அளவு இருக்காருன்றது யாரும் யோசிச்சிருக்காங்க. அண்ணா, சாஸ்கே வீட்டுக்கு போலாமா? சரி, உங்களோட வேலை முடிஞ்சதா? உங்களுக்கு தெரியுமாண்ணா, அகாடமில இன்னைக்கு சென்சே என்ன பயங்கரமா பாராட்டினாரு. எதையும் தம்பிக்கிட்ட காட்டி அது மனசு எவ்வளவு இறுக்கமா இருக்கு அவங்களுக்கு. அதனால காமிச்சு நட்பு ககாஷி, விஷயங்கள் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. சரி ஃப்ரீயா விடு, நீயும் என்ன மன்னிச்சிரு. என்னோட பையன் ஆன்போல சேர்ந்துட்டாங்கிறது இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன்.
ஹொகாகேக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு நிறையவே தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உண்மையிலேயே நம்ம உச்சிகா கிளானுக்கு கிடைச்ச ஒரு வரம் தான். இடாச்சி, நீ ஏதாவது சொல்றதுக்கு விருப்பப்படுறியா? இல்ல, நான் இப்பதானே போய் சேர்ந்திருக்கேன், அதனால சொல்றதுக்கு இப்ப எதுவுமே இல்ல. ஆனா லீஃப் வில்லேஜோட மேல் மட்டத்துல சில சலசலப்புகள் இருக்கிறத நான் கவனிச்சேன். அந்த சலசலப்ப நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுலதான் நம்ம உச்சிஹா கிளானோட எதிர்காலமே அடங்கி இருக்குன்னு நான் நம்புறேன். சரியா சொன்ன. எப்பாடுபட்டாவது எதிர்காலத்துல நிச்சயமா லீஃப் வில்லேஜோட நாம ஒண்ணு சேர்ந்தே ஆகணும். என்ன நடக்குது? நான் 2-3 எபிசோடாவே இந்த டவுட் மைண்ட்குள்ளே இருந்தது. பட் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். எங்கடா இட்டாச்சி ஆளையும் காணும், இந்த டைமுக்கு தானே அவரும் இருந்தார், எப்படி காணும்னு பார்த்துருந்தேன். பார்த்தா தலைமை இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. வேற மாதிரி சீனில் இது எப்படி சொல்ல, 11 வயசு தான் ஆகுது. அங்கே இருக்கிறவங்க கூட நம்பிக்கை இல்லை, இவ்வளோ சின்ன வயசில் என்ன பண்ண போகிறான், இங்கே ரத்தத்தை பார்க்கணுமே, பயந்துட போகிறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த குழு கூட பார்த்தது. பட் அசர்லையே என்ன பண்ணுறீங்க, பெரியவங்க அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் பண்ணியிருப்பாங்க, அவங்களே டவுட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா 2 பேருமே சொல்லியிருக்காங்க, அங்கே டான்ஸோவும் சொல்லியிருக்காங்க, இங்கே தேடோக்காவும் சொல்லியிருக்காருன்னா அதுலேயே அவன் யாருன்றது கக்காஷிக்கு புரிஞ்சு போச்சு. ஆனால் எமட்டோ ஃபீல் பண்ணதை என்னாலுமே ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த இடத்துல தான் அந்த சந்தேகம் தான் வந்திருக்கு. இப்போ இவன் வந்து டான்ஸோ வழியில் போவானா இல்லை தேடோகை வழியில் போவானா, நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், இவன் இப்போ 2 பேருமே பரிமாறு பண்ணியிருக்காங்கன்னா இவன் யார் பக்கம்டா நின்று எந்த பக்கம்டா செயல்படுவான் அப்படின்ற மாதிரி குழப்பம் தான் இருக்கும். அந்த குழப்பம் வரதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு தெரியும் இட்டாச்சி யாருன்றது, பழகினா தான் அவனை புரிஞ்சிக்க முடியும். அப்படியே பழகினாலும் அதான் இட்டாச்சி இது கக்காய் சொன்னார் பாருங்க, ரகசியங்களை மறைக்க தெரிஞ்சதில் வந்து அவனை மிஞ்ச யார் இருக்கா சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் லீஃப் வில்லேஜில் அவன் ஒரு கெட்டவன், குடும்பத்தையே கொண்டா, சொந்த கல்யாணே கொண்டா, அவ்வளோதான் தெரியுதே தவிர அவன் எவ்வளோ இறுக்கமானவன்றது அது சொல்லுது. அதான் நான் வந்து இட்டாச்சி யோசிப்பேன், எப்படி இவ்வளோ அடக்கி வச்சு எப்படி எப்படி இருக்க முடியுதா, மனசுக்குள்ளேயே எவ்வளோ பாரம் இருக்கும்னு நான் அப்படிலாம் திங்க் பண்ணேன். பட் அது தம்பி விஷயத்தில் மட்டும்தான் அந்த கஷ்டமே தவிர நார்மலாக பார்க்கும்போது ரொம்ப ரியாலிட்டியாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக இது என் வேலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க இட்டாச்சி. அது இப்போ தான் புரியுது. நான் வந்து ரொம்ப மனசில் நிறைய வச்சுட்டு இருக்கான் போல உம்முன்னு கஷ்டப்பட்டுருக்காங்களோன்னு நினச்சேன். இல்லை, இட்டாச்சியோட நேச்சரே வந்து அவ்வளோ தெளிவாக இருந்திருக்குன்னு தான் காட்டுது. பொறுப்புலே வர்றது தான், அதான் சொல்கிறேன், அந்த லாயலிட்டியை தான் டான்ஸை யூஸ் பண்ணது. அதே மாதிரி அதை இவங்க சொல்கிற மாதிரி தான், மிஷின்னா மிஷின் அவ்வளோதான், அது என்ன ஏது எந்த கொஸ்டினுமே இல்லை, வாப்பெல்லாம் அவன் வரேன், அவன் கொள்கிறேன், அவ்வளோதான். அது எதிர்கேள்வி, அது என்ன ஏது எந்த யோசனையுமே இல்லை. இதே இடத்துல அப்படியே காயலம் வச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்டிருப்பாரு. ஏன், எதுக்கு பண்ணணும், எதுக்கு ஒரு உயிரை எடுக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தேடோக்கே சொல்கிறப்பே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா காய்க்கு பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாக் ஆகணுங்க அவங்களே, யாரா வந்துட்டு. ஆனால் கொல்ற அளவுக்கு இது வரைக்கும் அவர் யாரையும், அடிலாம் பயங்கரமாக தான் இருக்கும், ஆனால் கொல்லணுன்ற நோக்கெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். யாரையும் கொண்டு நம்ம பார்த்ததே கிடையாது. இங்கே வந்தால் கொல்றது தான் மெயின் டாஸ்க்காகவே இருக்கும். ஸோ அதனால தான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லி நிறுத்தினது. ஆனால் அவருக்கு ஷாக்காக தான் வந்திருக்கும், கக்காஷி நீ இதை தான் டெய்லி பண்ணிடுடா, அதான் இப்படி இருக்கிறியா நீ அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஷாக். ஏன் நண்பனும் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு தகுதி இல்லை, அவனே இந்த மாதிரி மாற்றிடாதீங்கன்னு சொல்லி அதுக்கும் அது தவிச்சதும் புரிஞ்சது. ஆனால் அவர் எங்கேயோ போயிட்டார் அதெல்லாம் தாண்டி. ஸோ புரிஞ்சிருக்கும் அவருக்கு நிறைய. ஆனால் இந்த மாதிரி சீன்லாம் பார்க்குறப்ப தாங்க பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நம்ம எமட்டோவும் கக்காஷியும் இப்போ எப்படி இருந்திருக்காங்க, அந்த டைமில் எப்படா அப்படி இருந்தவங்க இப்படி மாறினாங்களேன்னு இருக்குது. அதே மாதிரி இட்டாச்சியும் கக்காஷியும் அந்த டைமுக்கு அப்படி பழகினாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமில் வரப்போ எப்படி இருந்தது, கக்காஷியை போட்டு தள்ளுற அளவுக்குலாம் வந்தாருன்ற மாதிரி இருக்கும். பார்க்கவே நல்லா இருந்துச்சு தெரியுமா, இட்டாச்சி கக்காஷிலாம் ஒன்றா பார்க்கும்போது. நம்ம சைடே இட்டாச்சி இருந்தவங்க நல்லா இருந்திருக்கும், கக்காஷி வந்து நம்ம காய் வந்து கக்காஷி மாதிரி இட்டாச்சி மாற்றிருப்பார்ல, அவரும் ஒரு வகையில் இட்டாச்சி கூட ஃபன்னாக கூட மாறி இருக்கலாம்ல கக்காஷி மாதிரிலாம் எனக்கு தோணிட்டு இருந்தது. இல்லை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இறுக்கமாக இருந்தாலும், இங்கே டெய்லி கொலை இது அதுன்னு இருந்தாலும் தம்பி முன்னாடி அது எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அங்கே சிரிச்ச முஞ்சா இருந்தேன்னா அவங்ககிட்ட சாந்தமாக இருந்துக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு, அந்த டைமுக்கு அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். தம்பி வந்து வானா எனக்கு கற்றுக்கணும், என் கூட இருந்தான்றப்போ இங்கே வேலை இருக்கும், வேற இருந்தால் கத்திடுவாங்க, இல்லை அந்த ஒரு எமோஷன் ஆகிடும், ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பாங்க. ஆனால் அது எதையுமே தம்பிக்கிட்ட காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு அவனை சாந்தமாக இது பண்ணிட்டு வரண்டா அப்படின்னு ஏமாற்றி ஏதோ பண்ணி போயிட்டு இருந்தாரு. அதுதான் சொல்கிறேன், அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன் இருந்தால் தான் நீ சொல்கிறதுலாம் நடக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் தான் தெளிவாக இருக்கார், இது ஒரு வேலை, நான் அதை முடிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னும் போது அவருக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை, எந்த ஒரு நெருடல் இல்லை, அவர் பாட்டு கேஷுவலாக இருந்தார்.
ஆனால் இட்டாச்சி இருக்கிற அந்த ப்ரெஷர் என்னன்னா 2 பக்கம் ஏஜென்ட்டாக இருக்கிறது தான். இந்த பக்கம் அங்கே ஸ்பை வேலை பார்க்க சொல்கிறாங்க, அங்கேருந்து இங்கே ஸ்பை வேலை பார்க்க சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ யாருக்கு தானே ராயலாக இருக்குதுன்ற அந்த கன்ஃபியூஷன் யாருக்காக இருந்தாலும் வரல. எவ்வளோ ப்ரெஷரான ஒர்க் அது, அதை எப்படி தாங்கினாருன்றது தான் புரியல. முக்கியமாக அந்த 2 பேர் ஒரே ஃப்ரேமில், இந்த பக்கம் சாஸ்வி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு, இந்த பக்கம் இட்டாச்சு, அந்த 2 பேரும் அந்த இடத்துல பார்க்குறப்போ அதுவும் எனக்கு ஷாக்காக இருந்தது. என்ன சொல்லனே தெரில, அந்த கேரக்டரை எப்படி இது பண்ணுறாங்க, அது எப்படி எல்லாத்தையும் தாங்கி நிற்கிது எனக்கு தெரியலைங்க. இப்போ இறந்துமே வந்து அந்த 2 பேரும் இப்பயும் போராடி தான் இறந்தாங்கன்றது இன்னும் அதுக்கெல்லாம் சொல்ல வார்த்தையே. ஆனால் கக்காஷி பற்றி கூட இருக்கிறவங்களே தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒரு மிஷின் வந்தால் கூட இருக்கிறவங்க கூட கொண்டுடுவாண்டா பார்த்துடுறான்னு இட்டாச்சிக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க இன்னமும் ரின்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணி அதே விஷயம் தான் சொல்கிறாங்க. ஒரு மிஷின் வந்தால் கூட பழகின ஃப்ரெண்டே கொண்ட வேண்டாவன், அப்போ அந்த மாதிரி தான் எல்லாருமே அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் அவர்கிட்ட பழகினுக்கிறாங்க அப்போ எல்லாருமே. ஸோ அவர் பார்க்குற விதமே வேறு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கக்காஷி சொன்ன வே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. வந்து கேட்குறப்போ அவரோட இதாச்சு, உங்களுக்கு குத்துருக்காங்களே கஷ்டமா இல்லையா அப்படி இப்படின்ற ஒரு இன்னசென்ட்டாக கேட்டார் இட்டாச்சு. ஆனால் அவர் வந்து என் நண்பன் எனக்கு கொடுத்துருக்கான், அது என்னை நம்பி விட்டது, அதுக்காக நான் பண்ணுறேன் அவ்வளோதான். அதேமாதிரி லீஃப் வில்லேஜ் நம்புது, அதுக்காக ஒரு ஷினோபி நான் அவ்வளோதான். அந்த பக்கமாக இந்த பக்கமாக அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, நல்லது ஏதோ அந்த வழியில் போயின்னுக்கிறேன்றது தான். அந்த வழியில் எமட்டையும் கூட்டின்னு போனார். ஸோ அது ரொம்ப அழகாக வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவாங்க. ஆமாம், நண்பனை நான் கொல்ல மாட்டேன்னதே முடிஞ்சு போச்சு. அப்போ கூட இருக்கிற யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டார், எதுவும் பண்ண மாட்டாருங்கிறது அதில் தெரிஞ்சு. இந்த விஷயம் தான் வந்து இட்டாச்சி பின்போக்கில் வந்து இவ்வளோ இறுக்கமாகிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பழி சொல்கிறாங்க செய்கிறாங்க, ஒருத்தன் தாங்கி அவன் பாட்டு மிஷின்னு போகிறான் கக்காஷினா. அந்த மாதிரி தான் நானும் இருக்கணும் அவருக்கும் தோணி இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள் லீஃபில் ஒட்டுமொத்த ஊரே இட்டாச்சி தான் துரோகின்னு சொல்லும். ஆனால் அது தாங்கிக்கின்னு அப்பயும் அந்த மிஷின் அந்த ஊருக்காக உழைச்சின்னு இருப்பார். ஆனால் இட்டாச்சியோட அப்பாவை தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இப்போ இந்த பார்த்த வரைக்கும் அவர் என்ன நோக்கத்துக்கு போகிறாங்கன்றதே எனக்கு புரியல. இப்போ வந்து அங்கே நடக்கிற விஷயத்த கேட்குறாரு, எது கேட்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன டைலாக் பார்த்திங்கன்னா, நட்பு வளர்த்துக்கு தான், அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது சரி பண்ணுறதுக்கான ஒரு இது தான் நான் உன்னை பண்ண சொல்கிறேன்றாரு. ஆனால் இட்டாச்சி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நான் அந்த பார்த்து ஷாக் ஆனார். ஸோ அது எப்படி எடுத்துக்குதுன்னு தெரியல. இது நல்லதுக்குன்னு யோசிச்சாரா, இல்லை நல்லதுக்குன்னு யோசிச்சது கெட்டதாக போச்சா, இல்லை கெட்டதாக யோசிச்சாரான்றதே அவருக்கு புரியல. இன்னும் அவங்க அப்பாவோட ஃப்ரேமில் எதுவுமே நமக்கு தெரியல. என்ன நோக்குக்கு தான் அவர் இதை பண்ணார், எப்படி அது மாறிச்சுன்றது. அது டான்ஸோட சதியா, இல்லை இங்கேயும் அதுக்கான வாய்ப்பு இவர் ஏற்படுத்தி வச்சுட்டாரான்றது தான் நம்மளுக்கு இங்கே சொல்லுங்கள். ஆனால் இப்போ இங்கே டான்ஸோவும் சரி இட்டாச்சியோட அப்பாவும் சரி 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்த பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ டான்ஸோவும் வந்து உச்சியா கிளானுக்குள்ளே போய் தலையிட முடியாது, ஏன்னா அவங்களுக்குன்னு தனியாக ரூல் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு போலீஸ் கொடுத்துருக்காங்க, அது அவங்க டிபார்ட்மெண்ட், அதுக்குள்ளே இவனோட தலையிடே இருக்காது. அது என்னென்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும், இவனும் இட்டாச்சி தான் பண்ணுறான், உள்ளேருந்து நீ தான் எனக்கு சொல்லணுன்ட்டு. அவங்க அப்பாவும் அதே தான், அங்கேருந்து இங்கே இதுக்குள்ளே எதுவுமே என்ட்ரு ஆக முடியாது. ஸோ இங்கே நடக்குதுன்னு அவங்களுக்கு 2 பேருமே மாற்றி மாற்றி ஒரு சந்தேகம் இருக்குதா, இல்லை அது இந்த டான்ஸால் அவங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. பட் அவங்க அப்பாவும் அதே தாட்டில் தான் இருக்காரா இல்லையான்றது தான் இங்கே எனக்கு சந்தேகமாகுது. ஸோ பார்க்கலாம் அது என்ன தான் எப்படி தான் வந்துச்சு, அது என்ன ப்ராப்ளம் தான் அது க்ரியேட் ஆகி அது வந்துச்சுன்றது தான். எந்த வகை தப்புன்றது இப்போ வரைக்குமே சந்தேகப்பாயிலேயே தான் இருக்குது. ஆனால் எனக்கு இட்டாச்சிட்ட வந்து அவங்க அப்பா சொல்லுவாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு அந்த வார்த்தை வந்து கொஞ்சமே ஹார்ஷாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒதுக்கி வச்சேன்னு பார்க்குறத விட இந்த லீஃப் வில்லேஜுக்கு அவங்க ரொம்ப மெயின் ஒரு ஷீல்டு மாதிரி. இவங்க தான் லீஃப் வில்லேஜே காப்பாற்றுறாங்க, ஒரு லீஃப் வில்லேஜே இவங்க நம்பி இருக்கிற மாதிரி தான். அவ்வளோ ப்ரொடெக்டாக இவங்க எல்லோரும் சேர்ந்து பார்க்குறதுனால தானே. ஸோ அது வந்து அவர் நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்க, நம்மளை வெறும் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்ற திங்கிங் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கு மட்டும் தான், நம்மளை இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு திங்க் இருக்கா என்னன்னு தெரியல. நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ்லுமே அந்த ஆண்பு அந்த இதில் அவங்களுமே வந்து உயிரை விடுறாங்க தான். எவ்வளோ பேர் வந்து இறந்து தான் போகிறாங்க எல்லாம். ஸோ ஈக்குவலாக தானே இருக்குது, அங்கேயும் உயிர் விடுறாங்க இங்கேயும் உயிர் விடுறாங்க. இங்கே மட்டும் அப்படியே சேஃப்டியாகவே வச்சுக்கிட்டு அப்படி இல்லைல்ல, 2 பக்கமே அந்த ஒரு விஷயம் இருக்குதான். ஆனாலும் வந்து அவங்களுக்கு நம்மளை மட்டுமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, நம்மளை இப்படியே வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற தாட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ டான்ஸர் தோணுதில்லை, இப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா மாதராவோட இதுன்றப்போ அவனுக்கு ஒரு சந்தேகம் வருதில்ல, உள்ளே என்ன நடக்குதே தெரியல, அவன் என்ன பிளான் போட்டான்னு எனக்கு தெரியாதுன்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் வர மாதிரி தான் அவங்க அப்பாவுக்கும். லீஃப் வில்லேஜ் என்ன தாட்டில் இருக்குது, நம்மளுக்கு வந்து வெறுக்கிறாங்களா, இல்லை நம்மளை ஒதுக்கி வச்சுருக்காங்களா, இல்லை இன்னமும் நம்ம மேலே அந்த இது இருக்கா இல்லையா, அந்த சந்தேகத்தில் பேரில் தான் அவங்க பார்க்குறாங்களான்ற டவுட் இவருக்குமே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் முடிவு எடுக்கணுன்றதுக்காக இட்டாச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அங்கே என்ன நடக்குது, நம்மளை பற்றி என்ன தான் அவங்க நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் தான் அவருமே ஆர்வப்படுறாரு. ஸோ அது இப்போ டான்ஸாக இருக்கானா, இவன் எதனா குட்டியை குழப்பி இதை வச்சு யூஸ் பண்ணி எதனா பண்ணிட்டானா, அது தப்பாக தகவல் போயிட்டு இவங்க இந்த முடிவு எடுத்தாங்களா, இப்போ நிறைய இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒபிட்டோக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து வெடிச்சது. ஆனால் இதுக்கும் இப்போது கிளானுக்கும் சம்மந்தம் இருக்கானா அது எனக்கு தெரியல.
மேபி அதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி தான் டான்ஸை அது விளையாட்டானோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா உச்சக்கலானால் தான் இது பண்ண முடியும் செய்ய முடியுன்றப்போ அவங்க ஆதரவு இல்லாமல் இப்போ எப்படி உள்ளே வந்தான் செஞ்சான்ட்டு வழி வந்துருக்குமோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. இல்லை அது வந்து இவங்களுக்கு ஏன் அந்த தாட் வருதுங்கிறது தான். ஏன்னா இப்போ லீஃப் வில்லேஜ் வந்து உச்சக்கலானுக்கு எதிராக இது வரைக்கும் எதுவும் பண்ணல, அவங்க பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் அப்படி அவங்கள பார்த்து அப்படி நினைக்கிறாங்கன்னா மேபி இவங்களுக்குள்ள அந்த தாட் இருக்கிறதுனால நம்ம கீழே நடத்துகிறாங்களோ நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்ததுனால தானே டவுட்டே லீஃப் வில்லேஜ் மேலே அவங்களுக்கு வருது. மற்றபடி லீஃப் வில்லேஜ் இது வரைக்கும் உச்சிகா மேலே எந்த ஒரு இதுவும் பண்ணது மாதிரி தெரியலல்ல. நமக்கு தெரிஞ்சா டான்ஸை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எதை தூக்கி எது கூட கோத்தி என்னத்தை கோத்தி என்னென்ன பண்ணி எப்படிலாம் எடுத்துன்னு போவான்னு நமக்கு தெரியும். அதுதான் பண்ணியிருக்கோன்றது தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இதோட வீடியோ முடிச்சு போக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.